வீடியோ ஒரு சாதாரண கதை இல்லை, தேவலோகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு பிறப்பு கதை. உலகத்துக்கே தெய்வீகத்தை எடுத்துக்காட்டாக இருந்த மீனாட்சி அம்மன் எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கூஸ்பம்ஸ் தான் மிஞ்சும். இப்போ நம்ம மதுரை நகரமே கம்பீரமாக ஒலிக்குது. அதுக்கு காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மீனாட்சி அம்மனுடைய பிறப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை நகரத்தில் ஒரு பெரிய சோகம். மன்னர் மலையத்வஜன் அப்புறம் அவங்களுடைய மனைவி, இவங்க 2 பேருக்குமே பிள்ளையே இல்லை. ஆட்சியும் செல்வமும் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்பவே சோகமா இருந்தாங்க. அவங்க பாக்கியத்தை காத்திருந்தது ஒரு யாகம், அஸ்வமேத யாகம். அந்த யாகத்தில இருந்து வெளியே வந்தால் ஒரு அற்புதமான பெண் குழந்தை. அவ சாதாரணமான பெண் கிடையாது. 3 மார்புகள், வன்மை நிறைந்த பார்வை. குழந்தைய பார்த்த உடனேயே தேவர்கள் நிசப்தம். அத்தனை தெய்வங்களுக்குமே புரியாம போச்சு, இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய வந்தவள் இவள் தான் அப்படிங்கிறது அப்ப யாருக்குமே தெரியாம போச்சு. மன்னரும் மகாராணியும் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, மீனாட்சி. கருணையும் கொந்தளிப்பும் கலந்த ஒரு பெண்ணின் பிறப்பு. சின்ன வயசுல இருந்தே வேல் பிடிக்க ஆரம்பிச்சா. அவளுடைய பார்வையில வீரம் இருந்துச்சு. மற்ற பெண்கள் மஞ்சள் தண்ணியில விளையாடுற அந்த சமயத்துல மீனாட்சி குதிரை மேலே ஏறி போர்க்களத்துக்கு பயிற்சி எடுத்தாள். மதுரை மக்கள் எப்போதுமே ஒரு புருஷரா பிறக்கும் ராஜகுமாரன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா மீனாட்சி வந்து தெய்வீக சக்தியோட தனி ஆளுமையா கட்டுனாங்க. அவளை பார்க்கும் போதே ஒவ்வொருத்தரும் ஒரு பக்தி ஆழத்துல விழுந்துட்டாங்க. யாரும் அவளை கேள்வி கேட்கல, யாரும் எதிர்ப்பு சொல்லல. பழங்காலத்துல ஒரு பெண் அரசராக பட்டம் பெறுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனா மீனாட்சி தன்னுடைய வீரத்தால, ஞானத்தால, பக்தியால மதுரையின் தலைவியாக ஆசனம் ஏறினாங்க. அவள் மாறா கொள்கைகள், நீதிமானான ஆட்சி, பக்தருக்கான கருணை எல்லாத்தையும் சேர்த்து அவள் தன்னுடைய வரலாற்றை எழுத ஆரம்பிச்சா. இது ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மீனாட்சி திருமணம் பண்ணாம உலகத்தை ஜெயிக்க போறேன் அப்படின்னு கிளம்புறது, தேவலோகத்துக்கே போய் சிவனையே போருக்கு சேலஞ்ச் பண்றது அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல மீனாட்சி சர்வம் அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.